வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. அட கிக்கர் அடிச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்றான்னு சொன்னா கிக்கரோட சேர்ந்து மேல போவா. பாட்டில் மூடிய தொடடான்னு சொன்னா பாட்டிலோட சேர்ந்து சுத்துவா. ஆடவே தெரியாது, ஆனா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஆளா பேரை கொடுத்துட்டு வந்துருவா. கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, ஆனா பக்காவா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வெள்ளையும் சொல்லையுமா மினிக்கிட்டு வந்துருவான். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு இளவும் தெரியாது, 50 அரியர் இருக்கு. ஆனா அவன் சாவுகாசம் பூரா படிக்கிற பிள்ளைய கூடயே வச்சுக்குவான். எங்க போனாலும் ஒரு பொண்ணு கூட இவனை ஏர் எடுத்து பார்க்காது. ஆனா நம்ம கிட்ட வந்து மச்சான் இப்பதான் 3 பொண்ணுங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு வரேன்னு நம்ம கிட்டயே அவுத்து விடுவான். 10 பேர் ஒன்னா இருக்கிற இடத்துல ஏதாச்சும் கலாட்டா நடந்துச்சுன்னா காலரை தூக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நெப்போலியன் ஆட்டா முன்னாடி போய் நம்ம எல்லாத்துக்கும் அடி வாங்கி கொடுத்துட்டு அவன் மட்டும் சன்னமா எஸ்கேப் ஆயிருவான். இவனுக்கு அடிக்கவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது. ஆனா நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார் அப்படின்னு நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு எல்லார் கேங்லயும் தட்டுக்குச்சிக்கு சட்டைய போட்ட மாதிரி ஒரு தற்கூரி இருக்கும். அந்த தற்கூரிக்கு இந்த பீட்ரூட் கறியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாச்சு ஹீமோகுளோபின் கூடி உடம்புல சதையாச்சும் வைக்கும். அதுக்கு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, கல்பாசி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காய, தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டு நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பை போட்டு வெட்டின பீட்ரூட், உருளைக்கிழங்க போட்டு நல்லா வணக்கி விட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 கை அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்குனா பீட்ரூட் உருளைக்கறி ரெடி.